அஸ்லாம் வலைக்கம் நண்பர்களே, வழக்கம் போல் காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பல்ல விளக்கிட்டு உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் போடுங்கன்னு சொல்கிறீங்க. பெருசாலாம் எதுவும் பண்ண மாட்டேன். இந்த ஐஸ் பார் மட்டும் தான் போடுவேன். நைட் டியூட்டி பார்க்கறனால டார்க் சர்க்கிள் போகிறதுக்காக இது யூஸ் பண்ணுவேன். அப்படியே தலையை காய வச்சுக்கிட்டே காலை உணவை சாப்பிட்டு முடிச்சுட்டு வருங்காலங்களில் சாட்ஜிபிட்டியாவது சொல்லி ஒரு ஷெடியூல் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இந்த பிங்க் கலர் சொக்கா போட்டால் மட்டுமே நம்மளுக்காகவே இந்த கலர் உருவாக்கின மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். என்ன ஷெடியூல் ரெடி பண்ணணும்னா ப்ராப்பரான ஒர்க் அவுட் ஷெடியூல் தான். ஒரு 2 நாளாவே கரெக்ட் டைம் எந்திரிச்சு போகிறனால நீங்கள் நேரத்தோடு எந்திரிச்சு கிளம்புறதுனால எந்த ஒரு அவசரமே இல்லாமல் 2 hour டியூட்டியை பொறுமையாக முடிச்சுட்டு ஒரு படி நல்லா பார்த்துக்கிறதையே காலையில சாப்பிடாம போயிட்டேன். அதனால போயிட்டு வந்து சாப்பிட்டு மஜ்ஜிபூஸ் சாப்பிட்றதுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. மதிய உணவு முடிச்சுட்டு பின் தொடர்ந்து கடமையும் முடிச்சுட்டு அடிக்கிற வெயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு மோரை கலக்கி எடுத்துட்டு போவேன். அது கலக்கிட்டு ஓப்பன் பண்ணா மேலே அப்படியே தெரிச்சிருச்சு. நீங்க தான் இந்த மாதிரிலாம் கண்ணு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. யாரும் இந்த பிளாக் சீன் கண்டுபிடிச்சிடுறேன். மீண்டும் மோரெல்லாம் கலக்கிட்டு அதில் சால்ட்லாம் போட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். பக்காவா இருக்கு. அப்படியே டியூட்டிக்கு போயிடலான்னு கிளம்பி வெளில போயிட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு காலையில மதியானம் உள்ள குப்பையெல்லாம் அப்படியே இருந்துச்சுன்னு. சரி போகிற வழியில கொண்டு போய் போட்டுடலான்னு போகும்போதே குப்பத்தூரில் கொண்டு போய் போட்டுட்டு இன்னைக்கும் வெயில் எப்பயும் போல தான் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு. எடுத்துட்டு வந்த மோரை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு அப்படியே மாலை வேலையாச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சிருந்தேன் கள்ளிப்பழம் பறிக்கலான்னு. நம்மளுக்கு முன்னாடி அவனும் வந்து எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போயிட்டான். வெறும் காய் தான் இருக்கு. ½ hour வாக்கிங் போயிட்டு அப்படியே எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிற கிளைமேட்டுக்கு வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. டியூட்டியை முடிச்சுட்டு போகிற வழியில் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நம்மளுக்கு தேவையான ஜாமெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. நெல்லிக்காவும் கொஞ்சம் நட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். ஃபாலோ சர்ப்ரைஸ் பண்ணி இணைப்பிலே இருங்க.